ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னமே எங்களை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. தாயின் கருவில் எங்களை நீர் காப்பாற்றி இருக்கிறீர். இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்றவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், ஏக்கங்கள், விருப்பங்கள், எங்களுடைய சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் மாத்திரம் வெளிப்படும், உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நாம கிறிஸ்துவுக்குள்ள பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாமே சிலுவையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறவர் மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்குள் அதை செய்தும் முடித்திருக்கிறார். ஒரு மிக பெரிய வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்தை ஏதேனை போல அவர் என்ன செஞ்சிட்டாரா? மாற்றி விட்டார். அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல் அவர் என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். இது வாக்குத்தத்தம் அல்ல, சிலுவையில் நடந்து முடிந்த ஒரு உண்மை சம்பவம். ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட ஒரு செயல். கிறிஸ்துவுக்குள் ஒரு பெரிய இளைப்பாறுதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இளைப்பாறுதல் என்பது அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அந்த வாழ்வில் வாழ்வது. தேவனுடைய தயவையும் அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் சம்பாதிப்பதற்காக நாம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இலவசமாக அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்விற்குள் நம்மை அழைத்து செல்ல, வழி நடத்த, அதை அனுபவிக்க வைப்பதற்காக ஆவியானவர் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் நம்முடைய முயற்சி அல்ல, எல்லாமே தேவனுடைய செயல். அதனால அதுக்கு பேர் என்னது? கிருபை. ஆவியானவர் முதல்ல செயல்படுகிறது எங்கே என்று கேட்டால் நமக்குள் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். நாம் சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய சரீரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், மாற வேண்டிய நபர்கள் என்று ஒரு சிலர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் ஆவியானவர் செயல்படுவது நமக்குள் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். நம்மை அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். நம்மில் விசுவாசத்தை வளர்க்கிறார். நம்முடைய சிந்தனைகளை மாற்றுகிறார். நாம் அந்த சமாதானத்திற்குள் செல்லும் பொழுது, நாம் விசுவாசத்தில் பலப்படும் பொழுது இயல்பாகவே அந்த வாழ்வை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வெளிப்பட ஆரம்பிக்கிறது.
ஆவியானவர் அந்த இளைப்பாறுதலுக்குள் அழைத்து செல்வதற்கு நம்முடைய சிந்தனைகளை மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் சுகம் அடைவதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் அவர் உங்களுக்கு வைத்திருக்கின்ற நன்மையான திட்டத்தை பெற்றுக்கொண்டு அதை அனுபவிப்பதுதான் அவருடைய சித்தம். சிலுவையில் அவர் கொடுத்திருக்கின்ற வாழ்வில் நீங்கள் வாழ்வதுதான் அவருடைய சித்தம். அவர் என்னவெல்லாம் சிலுவையில் சம்பாதித்து கொடுத்திருக்கிறாரோ அதை அனுபவிப்பதுதான் தேவனுடைய சித்தம். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செயல்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த சித்தம் என்னதென்றுங்கிறது நமக்கு தெரியவில்லை என்றால் நம்மளால் அதை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே என்ன செய்யணுமா? மறுரூபமாக வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னது என்று தெரியணும்னா நாம என்ன செய்யணுமா? மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக வேண்டும். மறுரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு உருவத்துல இருந்து இன்னொரு உருவத்துக்கு மாறுவது. ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்துக்கு மாறுவது. இதுதான் மறுரூபம் ஆகுதல். நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே, நம்முடைய சிந்தை புதிதாக மாறுகிறதுனால நீங்க ஒரு உருவில இருந்து இன்னொரு உருவுக்கு என்ன செய்வீங்க? மாறணுமா? நாம மாற்றத்தை எங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம்? எங்க தேடுறோம்? வெளியே தேடுறோம், நம்ம உறவுகள்கிட்ட தேடுறோம், நம்ம பிரச்சனையில தேடுறோம், சரீரத்துல தேடுறோம், ரிப்போர்ட்ல என்ன செய்யறோம்? தேடுறோம், நம்ம உணர்வுகள்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடுறோம். ஆனா இங்க முதல்ல மாற்றம் எங்க நடக்குது? நம்முடைய சிந்தனையில. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு எப்பவுமே உலக பிரகாரமான ஒரு வழியை தேடுறது நமக்கு எளிது. உலகத்துல ஒரு காரியம் ரொம்ப சீக்கிரமா எப்படி முடியும் நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம் இல்லையா? அப்படியே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாம என்ன செஞ்சிட்டோம்? பழக்கப்பட்டு விட்டோம். ஒருத்தங்க ஜெபிக்கிறதுனால எனக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். நான் சீக்கிரமா என் விடுதலை என்ன செய்யணும்? பார்க்கணும். இது இவ்வளோ நாள் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நமக்கு அந்த பொறுமை என்ன செய்யறது இல்லை. உடனே எனக்கு என்ன வேணும்? ரிசல்ட் வேணும். ஆனா ஆவிக்குரிய ராஜ்யம் அப்படி இல்லை. ஒருத்தங்க ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு விடுதலை உண்டு. தேவ மனிதர்களோ ஊழியர்களோ உங்களுக்கு ஜெபித்தால் ஒரு விடுதலையை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அது ஒரு அடையாளம், அது ஒரு உதவி. கீழே விழுந்து கிடக்கிறவர்களை தூக்குகின்ற ஒரு உதவி. ஆனா உங்களுடைய மனம் புதிதாகுகிற இந்த இடத்துக்கு நீங்க வர முடியல அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த காரியங்கள்ல உங்களால என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அடுத்து அந்த ஊழியக்காரங்க எங்க இருக்காங்க நீங்க என்ன செய்யணும்? தேடணும். இங்க அதை விட ஒரு சிறந்த முறையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள்.
அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து, உலகத்தில் ஏற்பட்ட அனுபவத்தில் இருந்து நாம என்ன இயல்பை பெற்றிருந்தோமோ, ஆதாமிடமிருந்து நமக்கு என்ன இயல்பு கிடைக்க பெற்றதோ அந்த சிந்தனையில இருந்து நம்ம இன்னொரு உருவத்துக்கு மாற்றுகிறதற்காக ஆவியானவர் என்ன செய்யறாரா? நமக்குள் இருக்கிறார். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ அடுத்த வினாடியே உங்கள் ஆவி, புதிய ஆவி என்ன செஞ்சுக்கிட்டீங்க? பெற்றுக்கிட்டீங்க. பழைய ஆவி மறைந்து புதிய ஆவியை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? பெற்றிருக்கிறீங்க. உங்களால உங்க உணர்வுகள்ல இதை அறிய முடியாது, உங்க சூழ்நிலைகள்ல பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய அடையாளம் அவரது வார்த்தை. ஆவிக்குரிய கண்ணாடி சொல்லுகிறது நீங்க புதிய ஆவியை என்ன செஞ்சிருக்கிறீங்க? பெற்றிருக்கிறீங்க. அடுத்த வினாடியே தேவ வித்தினால் மறுபடியும் உங்களை அவர் ஜெனிப்பிக்க வச்சிருக்கிறாரு. இது உங்களுடைய செயல் அல்ல, ஆவியானவருடைய செயல். அந்த புதிய ஆவியின் சாயலை உங்க சிந்தனைக்கு கொடுப்பதற்காக ஆவியானவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? காத்து கொண்டிருக்கிறார். நான் சொல்ல வர்றது புரியுதா? இந்த இடத்துல நாம செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய சிந்தைக்கு தேவனது வார்த்தையை கொடுப்பது, அதுவும் கிறிஸ்துவின் வார்த்தையை கொடுப்பது. இந்த மறுரூபமாகிற இந்த ப்ராசஸ் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் புதிய ஆவியில உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியும். நீங்க ஆவியினாலே நடத்தப்பட முடியும். நீங்க அப்போஸ்தலர்களை பார்த்தீர்கள் என்றால் ஒரு பிரச்சனைக்கு மத்தியில உலகம் பார்க்கிற விதமா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போறாங்க. தாயின் கருவிலேயே நடக்கிறதுக்கு இயல்பே இல்லாத ஒரு மனுஷன். அவரை பார்த்தா நாம என்ன செய்வோம்? நடக்க முடியாத ஒரு மனுஷன் பிச்சை கேட்டா நம்ம என்ன செய்வோம்? பிச்சை போடுவோம். நம்மளோட பார்வை அப்படிதான். ஆனா பேதுரு எப்படி பார்த்தாரு? நீ கேட்கறது இல்ல, என்கிட்ட இருக்கிறது உனக்கு நான் என்ன செய்கிறேன்? தருகின்றேன். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அவர் ஏன் நம்மை போல் பார்க்கவில்லை? ஏனென்றால் அவரது சிந்தனைய, தேவனது வார்த்தையை கொண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? மறுரூபமாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழையவைகள் யாவும் ஒழிந்து போயின. நீங்கள் பாவி இல்லை. உங்களது புதிய அடையாளம் கிறிஸ்துவுக்குள் நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க சாபத்துக்கு கீழானவர்கள் இல்லை. அவரது இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து உங்களை என்ன செஞ்சிட்டாரா? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நீங்க வெறுத்து ஒதுக்கப்பட்டவங்க இல்ல, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். நீங்க தனிமையாக இருப்பவர்கள் இல்லை. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் இல்லை. கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் வெற்றி சிறந்தவர்களாக நீங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய புதிய அடையாளம். நீங்க பலவீனன் இல்லை, நீங்கள் நோயாளி இல்லை. இயேசுவின் தழும்புகளால் சுகமாக்கப்பட்ட அடையாளத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க. நான் என்ன செய்தாலும் வாய்க்கலையே, நீங்க சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற ஆசீர்வாதத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. நீங்க அடிமை இல்லை, தேவனுடைய பிள்ளையா என்ன செஞ்சிருக்கிறீங்க? மாற்றப்பட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய புதிய அடையாளம். கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய இடம் இதுதான், உங்களுடைய உரிமை இதுதான். இதை நீங்க உங்க சிந்தனைக்கு கொடுக்கும் பொழுது அந்த சிந்தனைய ஆவியானவர் என்ன செய்கிறாரா? மாற்றுகிறாராம். இன்னொரு உருவிற்கு மாற்றுகிறாராம். எப்படி மாற்றுகிறார்? இதற்கு முதல் படி என்ன அப்படின்னு சொன்னா, தேவனது வார்த்தையை, கிறிஸ்துவுக்குள்ளான உங்களது அடையாளத்தை முதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அக்ரி பண்ணணும். ஆமாம், இது என்னுடைய அடையாளம். உங்க சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, உங்க பிரச்சனையை பார்க்கக்கூடாது,
உங்களுடைய உணர்வுகளை பார்க்க கூடாது. உங்க உணர்வுகள் உங்களது அடையாளத்தை என்ன செய்யாது? சொல்லாது. தேவனது வார்த்தை தான் அந்த அடையாளத்தை என்ன செய்யும்? சொல்லும். ஆமோஸ் 3:3 வாசிக்கலாம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? கிறிஸ்துவுக்குள்ள ஆவியானவர் என்றென்றைக்குமாக நமக்குள்ள இருக்கிறாராம். வசனம் சொல்லுது, இந்த உலகத்துல ஏசு கிறிஸ்து இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அதே சாயலை நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். நான் உனக்கு முன்னாடி போறேன்னு சொல்றாரு. உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்கிறேன்? செவ்வையாக்குகிறேன். உன் பின்னாடி இருந்து நீ போகிற பாதை இதுவே என்று உன் கூட நான் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். நீ அக்கினியில நடந்தாலும் தண்ணீர்ல நடந்தாலும் அதற்கு மத்தியில நான் உன் கூட தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? இருந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஆமோஸ் 3:3. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் நடந்து போறோம், அவங்க ஒரே மனமாக இல்லாம ஒன்று போல நடந்து போக முடியுமா? ஒரே பாதையில போக முடியுமா? அது போலதான் தேவன் உலகத்தை படைத்தவர் நமக்குள் இருக்கிறார். அவரது சிந்தை எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? அவர் உங்களை ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் உங்களை ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம்? அவரது வார்த்தையின் அடிப்படையில பார்க்கிறோமா? நம்முடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில, நம்முடைய குறைவுகளின் அடிப்படையில பார்க்கிறோமா? நான் கேட்கறது புரியுதா? 2 பேர் ஒன்று போல போய்கிட்டு இருக்கிறோம். ஒருவர் நம்மை எப்படி பார்க்கிறார்? கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக பார்க்கிறார். நான் நம்மை எப்படி பார்க்கிறோம்? நம்ம கையில எவ்வளவு இருக்குது? என் சரீரம் எனக்கு என்ன சொல்லுது? என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? இந்த அடையாளத்தின்படி நம்மளை என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அவரோட இணைஞ்சு நம்மளால என்ன செய்ய முடியல? நடக்க முடியல. நம்முடைய சிந்தை மறுரூபமாகாததுனால, நம்முடைய சிந்தை நம்முடைய உலகத்தின் அடிப்படையில இருக்கிறதுனால உள்ள பரிபூரணத்தை வெளியே ஆவியானவரால் என்ன செய்ய முடியல? கொண்டு வர முடியல. காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பங்கு மிகவும் எளிமையான ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தையை தாழ்மையா ஏற்றுக்கொள்ற ஒரு இடம். இது மாத்திரம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை என்ன செய்யணுமா? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரட்சிக்க வல்லமையுள்ள வசனம். ஏனென்றால் வார்த்தை வேற, அவர் வேற கிடையாது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து நின்றால் அவருக்கு என்ன இயல்பு உண்டோ, என்ன வல்லமை உண்டோ, என்ன அதிகாரம் உண்டோ, என்ன ஆளுமை திறன் உண்டோ, அது எல்லாமே அவரது வார்த்தைக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை பார்த்து இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்றால் உங்களுடைய நோய் எப்பேற்பட்ட நோயானாலும் இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், உறுப்புகள் மரிச்சு போயிருக்கலாம், செயல்படாம இருக்கலாம். அதை நீங்க தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும் போது அந்த உறுப்புகளை உயிர்ப்பிக்கிறதற்கு, அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாந்தமா என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ளணுமா? என் சூழ்நிலை இப்படி சொல்லுதே, என் உணர்வுகள் எனக்கு அதை சொல்லலையே,
என் ரிப்போர்ட் இன்னும் இப்படி இல்லையே, எனக்கு இன்னும் அந்த அடையாளம் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறத பேசும்போது அதை சாந்தமா என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. நமக்கு ஒரே ஒரு இடம்தான், அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடம். சாந்தமாக நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, நமக்கு உணர்வு இருக்குதோ இல்லையோ, நம்முடைய சூழ்நிலைகள் அனுமதிக்கிறதோ இல்லையோ, அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை சாந்தமா என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். உங்க உணர்வுகள் சொல்லலாம், உனக்கு தகுதி இல்லை, இதை பெற்றுக்கொள்றதுக்கு உனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, தேவன்கிட்ட போறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, இங்க பார் இவ்வளவு தவறுகளை நீ என்ன செஞ்சிருக்கிற, செய்திருக்கின்றாய். ஆனா அவரது வார்த்தை என்ன சொல்லுது, இயேசுவின் ரத்தம் உங்களை பாவங்களற கழுவி உங்களுக்கு நித்திய மீட்பை, பாவ மன்னிப்பை என்ன செஞ்சிருக்குதா, கொடுத்திருக்கிறது. உங்க உணர்வுகள் அதை சொல்லாம இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல சாந்தமா அதை என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. உங்க ஆவியில உங்களை கழுவி புதிய சிருஷ்டியா என்ன செஞ்சுட்டு மாற்றி விட்டது. இப்பொழுது உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் வாழ்வையும் சுத்திகரிக்கிறதற்காக, உங்கள் உறவுக்காக அது காத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், இது ஒரு நாள் அனுபவம் இல்லை. ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கிட்டீங்க, ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்க பெற வேண்டும் என்றால், அவர் கொடுத்த அந்த வாழ்வில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் சாந்தமா அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ அதை சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, நமக்கு அது முடியுதோ முடியலையோ, நமக்கு உணர்வுகள் ஒத்துழைக்குதோ ஒத்துழைக்கலையோ, உடனே அதை சாந்தமா என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். உலகம் பயப்படலாம், ஆனால் ஒரு விசுவாசி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் கலங்கலாம், பாரத்தை சுமக்கலாம், ஒரு விசுவாசி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னது தேவை என்று பரமபிதா என்ன செஞ்சிருக்கிறாரா, அறிந்திருக்கிறார். நீங்கள் அஞ்ஞானிகளை போல இதுக்காக நீங்க ஏன் தேடி ஓடுகிறீர்கள் என்று வார்த்தை கேட்கிறது. தேவனை அறியாதவர்கள் தான் நாளைக்கு என்ன காரியம்னு சொல்லி என்ன செய்வாங்களா, ஓடுவாங்களா. நாளைக்கு நான் என்ன சாப்பிட போறேன், நாளைக்கு எதை உடுத்த போறேன், நாளைக்கு என் தேவை சந்திக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்ய போறேன், நாளைக்கு என்ன, அது தேவனை அறியாதவர்கள் அந்த கவலையை என்ன செய்வாங்களா, சுமப்பாங்களாம். ஆனா ஒரு விசுவாசி அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமது தேவை இன்னதென்று பரமபிதா என்ன செஞ்சிருக்கிறாரா, அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பயம், இந்த கவலை, இந்த வருத்தம், இந்த கோபம், இந்த கசப்பு, நம்மளோட சொந்த முயற்சியில போராடுறது, இதுவும் தேவன் செயல்படுறதை என்ன செய்யும், தடுக்கும். நம்மளோட முயற்சியில நாம அதை அடைய முடியாது. கிருபையை எப்படி அடைய முடியாது, நம்ம முயற்சியில அடைய முடியாது. இலவசமா அவர் கொடுத்திருக்கிறார். அவரை சார்ந்து கொள்றதன் மூலம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொள்றதன் மூலம், அவரை பற்றி பிடித்து கொள்ளுவதன் மூலம் அந்த கிருபை வெளிப்படுகிறது. எஃபர்ட்லெஸ், ரொம்ப எளிமையாக அவர் கொடுத்திருக்கிறார். அவரது வார்த்தை என்ன சொல்லுகிறது, தாழ்மையை கற்றுக் கொடுக்கு. ஆனா உலகம் எதை கற்றுக் கொடுக்கும், ஓ மரியாதையை நீ என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஓ மரியாதை என்னாச்சு, ஓ மரியாதை போய்விட்டதே. அவரது வார்த்தை மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறது. உலகம் என்ன செய்யும், மன்னிக்க விடாது. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, எவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு, நீ இறங்கி போறியே, உன்னை பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்களா, நீ இழந்து போயிருவேன்னு சொல்லி உலகம் என்ன செய்யும், சொல்லும். தேவனது வார்த்தை மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய, சர்வ் பண்ண நமக்கு சொல்லுது. ஆனா உலகம் மற்றவர்களை நமக்கு சேவை செய்ய விரும்பும். ரெண்டுமே ஆப்போசிட் தான். இந்த உலக சிந்தனை அவர் செயல்படுவதை என்ன செய்யும், தடுக்கும். அதனாலதான் நீங்க உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்,
ஆவிக்குரிய காரியங்கள் என்றைக்குமே சிறந்ததை தான் நமக்கு கொடுக்கும். அந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு என்ன செய்யணும்? வேணும். அவர் மேல ட்ரஸ்ட் வேணும். நமக்கு ஏன் அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல? அது மேல நமக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அதோட மூலம் அதுதான். ஏன் நமக்கு மன்னிக்க முடியல? இதை மன்னிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தா போதும். தீர்மானம் மாத்திரம்தான் நீங்க எடுக்கணும். சாந்தமாய் நீங்க மன்னிக்கணுங்கிற வார்த்தை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இதுல நான் எப்படி முடியும்னு கேட்டா அதை சாந்தமா ஏற்றுக்கொள்ளல. ஏனென்றால் உங்க வல்லமையில அவர் என்ன செய்ய சொல்லல? மன்னிக்க சொல்லல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியம், நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ், நம்முடைய பாரம்பரியங்கள், அது தேவ வல்லமை என்ன செய்தா? தடுக்கிறது. மார்க் 7:13. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை என்ன செய்கிறோமா? அவமாக்குகிறோம். இந்த அவமாக்குகிறோங்கிற வார்த்தை இன்எஃபெக்டிவ் அப்படின்னு இருக்கும். அப்படி என்றால் அதில் உள்ள பலனை வெளிப்பட விடாமல் நம்முடைய பாரம்பரியம் என்ன செய்தா? தடுக்கிறது. பாரம்பரியம்னா என்ன அர்த்தம்? அவரை இப்படிதான் நான் வழிபடணும்னு சொல்லி நம்ம ஒரு பாரம்பரியமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யூதர்களுக்கு நிறைய சட்ட திட்டங்கள் உண்டு. அதுல ஒரு முக்கியமான ஒரு சட்டம் என்னவென்றால், அந்நியர்களோடு அவங்க சம்பந்தம் கொள்ளக்கூடாது, அவங்களோட கலக்கக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சட்டம். இந்த சமயத்துல இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி ஒரு பெரிய மீட்பை கொடுக்கிறார். அங்கு அப்போஸ்தலர்கள் அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, யூதர்களுக்கு அவங்க சுவிசேஷத்தை சொல்றாங்க. பேதுருவுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அங்கு பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய கூண்டு இறங்குது. அதுல எல்லா வகையான விலங்குகளும் இருக்குது, பறவைகளும் இருக்குது. இதை அடித்து பூசின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. யூதர்களுக்கு எல்லா விலங்குகளையும் அவங்க என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. உடனே பேதுரு சொல்றாரு, நான் அசுத்தமானவைகளை என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிட மாட்டேன். இது ஒரு பாரம்பரியமான ஒரு செயல். உடனே தேவன் சொல்றாரு, தேவன் சுத்தமாக்குனத நீ எப்படி அசுத்தம் என்று சொல்லுவாய்? அடித்து புசி. 3 முறை அவரோடு பேசுகிறார். அங்கு கொர்நேலியு வீட்டிற்கு சுவிசேஷம் சொல்வதற்கு அவர் அங்க என்ன செய்கிறார்? ஆயத்தம் செய்கிறார். அங்க ஒரு பெரிய பாரம்பரியத்தை உடைத்துதான் பேதுரு போய் அந்நிய ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். நம்மை போல ஒரு பாரம்பரியமாக பேதுரு இருந்தா இன்றைக்கு சுவிசேஷம் நம்ம கிட்ட என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்றைக்குமே பாரம்பரியம் அந்த வல்லமையை தடுக்கிற ஒரு இடமா இருக்குது. அநேகரோட வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். அநேகரோட வாழ்க்கையில சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட அவங்க எதை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க? பாரம்பரியத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க. நான் இப்படிதான் ஜெபிக்கணும், நான் இப்படிதான் தேவன்கிட்ட போகணும், நான் இந்த செயலை தான் நான் என்ன செய்யணும். நல்ல செயல்களும் பக்தி செயல்களும் தவறு கிடையாது. என்றைக்குமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஆனா அந்த செயல்கள் மூலம் சாத்தான் நம்மை வஞ்சிக்கிறான். நம்முடைய நம்பிக்கையை எங்க கொண்டு போய் வைக்கிறான்? அந்த பாரம்பரியத்துல கொண்டு வைக்கிறான். நான் இத்தனை நாள் உபவாசம் இருந்திருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் ஜெபிச்சிருக்கிறேன், நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நான் இப்படிதான் நான் இங்க போக முடியும், ஏன் நான் இதை செய்யணும், ஏன் செய்யக்கூடாது, நிறைய பாரம்பரியங்கள். நான் இந்த பாரம்பரியத்துக்குள்ள போக விரும்பல. பாரம்பரியம்னா என்னன்னு உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். இதுதான் தேவ வல்லமை என்ன செய்தா? தடுக்கிறது. விசுவாசிகள் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கின்ற இடமே எதுதான்? பாரம்பரியம்தான். ஒவ்வொரு டினாமினேஷனும் ஒரு பாரம்பரியத்தை என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? பிடிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா எல்லாத்துலயும் என்ன இருக்குது? பாரம்பரியம் இருக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அங்க பேதுருவுக்கு அந்த பாரம்பரியமான ஒரு செயலுக்கு மத்தியில அங்கு கிறிஸ்துவோட வார்த்தை போகுது. நான் என்ன செஞ்சிட்டேன்? சுத்தமாக்கிட்டேன்.
நான் சுத்தமாக்குனதை நீ அசுத்தம்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப பாரம்பரியம் உடைய வேண்டும் என்றால் கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாருங்கிற சத்தியம் நம்ம சிந்தனைக்கு என்ன செய்யணும்? போகணும். அது போகாமல் பாரம்பரியம் என்ன செய்யாது? உடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பவுல் பாரம்பரியமா ஒரு பக்தி வைராக்கியம் நிறைஞ்ச ஒருத்தர் தான். நியாய பிரமாணத்தின்படி சபையை அவர் துன்புறுத்தியது சரி, அது தவறு கிடையாது. ஆனா எப்பொழுது கிறிஸ்துவின் குரலை கேட்கிறாரோ அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியில என்ன செய்கிறார்? வருகிறார். இததான் சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு வசனம் சொல்லுது. என்ன செய்யணுமா? சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சாந்தமா ஏற்றுக்கொள்றதுக்கு முதல்ல அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். என் சிந்தனையில தாழ்மையா அதை என்ன செய்யணும்? அக்ரி பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அந்த சத்தியம் என்ன சொல்லுது? அவர் வார்த்தை என்ன சொல்லுது? அவர் எனக்கு என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு? அந்த ரத்தம் எனக்கு என்ன செஞ்சிருக்கு? அந்த வார்த்தை சொல்றத நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் சிந்தனைகளை புதிதாக மாற்றுவதற்கு ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி சிந்தனைகள் மாறும் பொழுதுதான் தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன செய்ய முடியுமா? தெரிய முடியுமா? குழப்பம் இல்லாம, பயம் இல்லாம, சந்தேகம் இல்லாம கிளியரா அந்த வாய்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த இடம்தான். அவரோட சித்தம் என்னதென்று நான் தெரிந்து கொள்ளுகின்ற இடம் இதுதான். அடுத்த 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய சிந்தை மறுரூபமாகிறதற்கு நாம் அந்த வார்த்தையை நம்ம சிந்தனைகள்ல தியானிக்க வேண்டும். என்ன செய்யணும்? தியானிக்கணும். யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் விடுதலையாக்கும்னு சொல்லப்பட்டிருக்குதா? சத்தியத்தை அறியும் பொழுது அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள் இருக்குதா? அறியும் பொழுது. அந்த அறிகின்ற இடம் என்னன்னு சொல்லி மேல உள்ள வசனம் சொல்லுது பாருங்க, மறுபடி வாசிக்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அவரது வார்த்தையில நாம நிலைச்சிருக்கிறது, கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியா அதை எப்பொழுதுமே நம்ம சிந்தனையில நிலைச்சிருக்க வைக்கிறதுக்கு பேரு தான் தியானம். அதை நிலைச்சி இருக்கும் போதுதான் சத்தியத்தை உங்களால என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். இந்த அறிகிறது அப்படிங்கிறது தகவல் இல்லை, அறிவு இல்லை. அதை தாண்டி ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது வெளிப்பாடுகள். இந்த தியானம் இந்த வெளிப்பாடுகளுக்கு உங்களுக்கு அழைத்து செல்லும். இந்த வெளிப்பாடுகளுக்கு உங்க சிந்தனை மாற மாற இயல்பாகவே உங்க சிந்தனை மறுரூபமாகும். உங்களுக்கு இதுக்கு 2 விதமான உதாரணம் நான் சொல்றேன். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இது யோசுவாவை குறித்து அடிக்கடி நம்ம தியானிக்கிற ஒரு வசனம் தான். அவர் முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல முக்கியமான பிரச்சனை, மோசேயோட இடத்துல யோசுவா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நின்று கொண்டிருக்கிறார். மோசேயை ஏற்றுக்கொண்ட மக்கள் யோசுவாவை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அது ஒரு பெரிய பிரச்சனை. 2வது யோர்தானை கடக்கணும், எரிகோவை இடிக்கணும், கானானுக்குள்ள போகணும். அங்க யார் இருக்கிறாங்க? ராட்சசர்கள் இருக்கிறாங்க. இங்க தேவன் அவருக்கு ஒரு போர் திட்டத்தை என்ன செய்யல? கொடுக்கல. முன்னாடி போர் இருக்குது, ஆனா அவர் என்ன கொடுக்கல? போர் திட்டத்தை என்ன செய்யல? கொடுக்கல. அந்த மக்கள் யோசுவா மூலமாக அற்புதங்கள் நிகழ்ந்தால் இயல்பாகவே அவர் என்ன செய்து கொள்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. அந்த அற்புதங்களை காட்டி அவர் அங்க ஏற்றுக்கொள்ள வைக்கல. அவர் வெளியே செயல்படல. எங்க செயல்பட இடம் கேட்கிறார்? அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம்.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணுமா? தியானிக்கணுமா? ஒரு தேசத்தோட தலைவனுக்கு அந்த போர்ல வெற்றி பெறுகிறதற்கு தேவன் கொடுத்த போர் திட்டம் என்னது? இரவும் பகலும் தியானிக்கணும். இது உலக பிரகாரமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறையா இல்லையா? போர் வீரர்களை தயார் செய்யணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களோட பேசி அவங்கள உற்சாகப்படுத்தி. யோசுவாவுக்கு படுக்கிறதுக்கு கூட என்ன கிடையாது, நேரம் இருக்காது, அவ்வளோ பெரிய ஒரு வேலை. ஆனா இங்க தேவன் என்ன செய்ய சொல்றாரு? இரவும் பகலும் என் வார்த்தையை நீ என்ன செய்ய? தியானி. அவர் கொடுத்த போர் திட்டம் எங்க கொடுக்கிறாரு? வெளியே கொடுக்கல. எந்த போர் திட்டம் கொடுக்கிறாரு? சிந்தனையில அந்த போர் திட்டத்தை கொடுக்கிறார். அவருடைய பயத்தையும் அவரது சந்தேகத்தையும் அவருடைய குழப்பத்தையும் அவரது பாரத்தையும் நீக்குவதற்கு இங்கு ஒரு போர் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க யோசுவா எத்தனையோ கேள்வி கேட்கலாம். உங்க வார்த்தையை தியானிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி எரிகோ இடிஞ்சு விழும்? எப்படி யோர்தான் 2ஆ பிரியும்? அங்க அவர் கேட்டாரா? ஆனா நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை நான் தியானிச்சேன்னு சொன்னா இது எப்படி சரியாகும்? இது எப்படி இந்த உறுப்பு மாறும்? எப்படி இந்த ரிப்போர்ட் மாறும்? எப்படி என் பிள்ளை மாறுவான்? எப்படி என் சூழ்நிலை மாறும்? எப்படி இந்த இடம் மாறும்? அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, சாந்தமா என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. இரவும் பகலும் தியானிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். வழி இதுதான் சொன்னா வழி எதுதான்? அதுதான். வழியை நம்ம என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. யோசுவாவுக்கு வழி அதுதான் அப்படின்னு சொன்னா நமக்கும் வழி அதுதான். இரவும் பகலும் தியானிச்சா போதும், எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது. இரவும் பகலும் தியானித்தால் போதும், யோர்தான் 2ஆக பிரிந்தது. இரவும் பகலும் தியானித்தால் போதும், கானானுக்குள்ள இருந்த ராட்சசர்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். இரவும் பகலும் தியானித்தால் போதும், அவரது மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த தியானம் அப்ப எவ்வளோ முக்கியம். இந்த தியானம் எதை தியானிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான் தெரியுமா? தியானம் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சு அவன் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க விடாமல் பிரச்சனையை தியானிக்க வைக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதை தியானிக்க வைக்கிறான்? பிரச்சனையை தியானிக்க வைக்கிறான். ஏனென்றால் நாம் எதை தியானிக்கிறோமோ அது ஆழமாக நமக்கு அதுல நம்பிக்கை வரும். ஆழமா அதை நம்ம நம்ப ஆரம்பிப்போம். அதனாலதான் பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக தெரிகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு வெறும் வார்த்தையா தெரியலாம், இல்லை என்றால் அதுல ஒரு தகவல் தெரியலாம். எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு தெரியலாம். இந்த இரண்டும் உங்களுக்கு சுகத்தை வெளிப்படுத்தாது. எது வெளிப்படுத்தும் தெரியுமா? இந்த வார்த்தைய உங்க சிந்தனையில தாழ்மையா ஏற்றுக்கொள்ளணும். எப்ப தெரியுமா? உங்க ரிப்போர்ட் வேற ஒரு காரியத்தை சொல்லும் போது, உங்க உணர்வுகள் வலியை சொல்லும் பொழுது, உங்க நோயை குறிச்சது சொல்லும் பொழுது, இந்த வார்த்தை என்ன செய்யணும்? தாழ்மையா ஏற்றுக்கொள்ளணும். அவர் என்னோட நோயை என்ன செஞ்சிட்டார்? சுமந்து கொண்டார். என் துக்கத்தை அவர் என்ன செஞ்சிட்டார்? சுமந்து கொண்டார். எதற்காக சுமந்திருக்கிறார்னா, நான் சுமக்க கூடாது என்பதற்காக. இதை ஏற்றுக்கொண்டு உங்க சிந்தனையில இரவும் பகலும் அதை தியானிக்கணும். அவர் எதற்காக என்னை தேடி வந்தார்? எனக்கு என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு? அந்த இரத்தம் எனக்கு என்ன செஞ்சிருக்கு? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின ஆவியானவர் அந்த உயிர் தெழுந்த பண்ணின வல்லமையோடு இப்ப எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாருன்னா என் சரீரம் எப்படி இப்படி இருக்க முடியும்? அவருடைய வல்லமை என்ன?
அந்த வார்த்தையை கொடுத்தவர் எப்பேற்பட்டவர், எத்தகைய அன்புள்ளவர், எத்தகைய உண்மையுள்ளவர், இதெல்லாம் உங்க சிந்தனையில வைத்து நீங்கள் தியானிக்க 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 என்ன நடக்கும் தெரியுமா? 1 கொரிந்தியர் 2:9 முதல். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை உங்க கண்ணால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது, அதை உணர முடியாது. அப்படிதான் சூழ்நிலை என்ன செய்யும்? இருக்கும். ஆனா அது சாதாரண மனிதர்களுக்கு. உங்களுக்கோ அவர் யாரை கொடுத்திருக்கிறாரா? ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆழத்தை அறிந்தவரை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆழத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க அவரது வார்த்தையை உங்க சிந்தனையில இரவும் பகலும் தியானிக்க தியானிக்க அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பிப்பார். உங்க பிரச்சனைக்கு மத்தியில, உங்க பலவீனத்துக்கு மத்தியில, உங்க சூழலுக்கு மத்தியில இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தோட வெளிச்சம் உங்களுக்கு தெரியும். அவர் தான் சுகம் கொடுத்துட்டாருன்னு சொன்னா நான் ஏன் இதுல இருக்கணும்? இந்த வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொண்ட அடுத்த வினாடியே அந்த பலவீனம் உங்கள் சரீரத்தில் இருக்க அதிகாரத்தை இழந்து விடுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு எளிமையா கொடுத்திருக்கிறாரு இல்லையா? இலவசமா கொடுத்திருக்கிறாரு. இது சுகத்துக்கு மாத்திரம் இல்லை, உங்க பிரச்சனைக்கு மத்தியில என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் அதற்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார்? நீங்கள் இவை எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கின்றீர்கள். அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? அந்த நாமம், அந்த வார்த்தை, அந்த வல்லமை, அவருடைய அன்பு, அதெல்லாம் உங்க சிந்தனையில நீங்க தியானிக்க தியானிக்க கிறிஸ்துவுக்குள்ளான உங்களது இடத்தை நீங்கள் தியானிக்க தியானிக்க நீங்க கிறிஸ்துவுக்குள்ளான காரியத்தை நீங்க கேள்விப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க கிறிஸ்துவுக்குள்ளான காரியத்தை நீங்க கேள்விப்படலை, அந்த சத்தியத்தை கேள்விப்படலை அப்படின்னு சொன்னா அந்த பரிபூரணத்தை உங்களால என்ன செய்ய முடியாது? வெளியே பார்க்க முடியாது. அவரோடு கூட உன்னதத்தில் நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். யாரோடு கூட? கிறிஸ்துவோடு கூட. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கு நீங்க என்ன சூழல்ல இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை உங்களுடைய கால்களுக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறது. அது உங்க சரீரத்திலேயோ, உங்க தலைமையிலையோ, உங்க குடும்பத்திலேயோ, உங்க பிள்ளைகளிடத்திலேயோ, உங்க வேலை பார்க்குற இடத்துலையோ அது உங்களை மேற்கொள்றதுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. இதை உங்க சிந்தனைக்கு நீங்க கொடுக்கும் போது, அந்த வெளிப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது, அதை நிலைச்சிருக்கும் போதுதான் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. எப்போதாவது இல்லை, எப்பொழுதும், இரவும் பகலும். நம்ம அதுல முடியாதுன்னு சொல்லவே முடியாது. யோசுவா முடியாதுன்னு சொல்லல. அவருக்கு அங்க வேலை இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கும். அதுவும் உலக பிரகாரமான போர் திட்டம் வேற. அவர் என்ன கேட்டா அவர் டென்ட்டை விட்டு வெளியில என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? வந்திருக்கவே மாட்டார். அந்த மக்கள்லாம் இவர் எப்போ நம்மளை இதெல்லாம் தாண்டி கூட்டிட்டு போக போறாருன்னு என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? பேசிக்கிட்டு இருப்பாங்க, முறுமுறுத்து இருக்கலாம். ஏன்னா அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு வேதம் சொல்லுது. மோசேயையே கொல்றதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களா? கல்ல எடுத்த கூட்டம். அங்க தேவன் கொடுத்த போர் தீட்டமே வேற.
மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திட்டம். இந்த திட்டத்திற்குள்ள அவர் செல்ல 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 அங்கு யோர்தான் என்ன செய்கிறது? பிரிகிறது. எரிகோ கோட்டை, அந்த கோட்டைச்சுவர் மேல ரதங்கள் ஓடுமா. ராகாபுடைய வீடு அது மேலதான் இருந்தது. ரதங்கள் ஓடக்கூடிய கோட்டை சுவர் அங்க என்ன செஞ்சுதா? இடிஞ்சு விழுந்தது. இது அவருக்கு லேசான காரியம். எரிகோ கோட்டை போன்ற சுவர் முன்னாடி நீங்க இன்னைக்கு நிற்கலாம். ஆனா வார்த்தை சொல்லுது, முற்றிலும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவோடு கூட உன்னதத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான உங்க இடத்தை நீங்க தியானிக்க ஆரம்பிங்க. அவரது அன்பை நீங்கள் தியானிக்க ஆரம்பிங்க. நாம் பாவிகளாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவரது அன்பை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? காண்பித்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு அன்பு! இன்றைக்கு நம்ம பாவிகள் அல்ல, அவரது பிள்ளைகளாக நாம இருக்கிறோம். அப்போ அவரது அன்பு எவ்வளவு நிச்சயமா இருக்கும் அந்த இடத்துல, இல்லையா? பாவியா இருக்கும் போதே எனக்கு கிருபை என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எப்படி இருக்கிறோமா? அவரது பிள்ளையாக நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு நிச்சயம்! இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது, நான் சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு. நான் பாவியா இருக்கும் போதே எனக்கு என்ன செஞ்சுட்டாரா? சுகத்தை கொடுத்துட்டாரா. இப்போ நான் அவரது பிள்ளை, அவரது குடும்பத்துல நான் ஒருவர், அவரது எல்லா சொத்துக்களுக்கும் நான் சுதந்திரவாளி. அவரது அன்புக்கு, அவர் ஆசைக்கு, அவர் பாசத்துக்கு, அவர் வல்லமைக்கு, அவரது சமாதானத்துக்கு, அவரது வாழ்வுக்கு, பரலோகத்துல என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதுக்கெல்லாம் நான் யாரு? சுதந்திரவாளி, உரிமையாளர். அதை அனுபவிப்பதற்காக அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்க எப்பொழுதும் தியானிக்கும் பொழுது, இரவும் பகலும் தியானிக்கும் போது அந்த வெளிப்பாடை உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். அறிவு இல்லை. ஒரு வசனத்தை சொன்ன உடனே இந்த வசனம் எனக்கு தெரியுமே, நான் அதை நம்புறேனே அப்படின்னு சொல்றதுனால ஒருத்தங்க அதை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஏனென்றால் நம் மாம்ச கண்களால் அந்த பலனை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதை வெளிப்படுத்துறதுக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நீங்க அது இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது, சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். சங்கீதம் 1:1-2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா என்ன செஞ்சாரோ அதை தான் தாவீது ராஜாவும் என்ன செஞ்சிருக்கிறார்? செய்திருக்கிறார். இரவும் பகலும் அவர் வார்த்தையை தியானிக்கிறதற்கு நம்ம நிறைய நோ சொல்ல வேண்டிய இடங்கள் உண்டு. ஏன் தெரியுமா? நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நோ சொல்றதுக்கு நமக்கு எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. எதுக்கெல்லாம் நம்ம நோ சொல்லணும்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். இது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கர் அப்படிங்கிறது நம்ம தீமையை செய்யறவங்க நினைக்கிறோம். இது தீமையை செய்யறவங்க மாத்திரம் இல்ல, அன்காட்லி, தேவனை அறியாதவர்கள் சொல்ற ஆலோசனையை நம்ம என்ன செய்யக்கூடாதா? கேட்க கூடாதா? இதுலயே நிறைய பேர் என்ன செஞ்சிருவோம்? அடிபட்டு போயிடுவோம். ஏனென்றால் நம்ம தேவனை காட்டிலும் மனிதனை பிரியப்படுத்துறதுக்கு எப்படி இருக்கிறோம்? ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். முதல்லயே நிறைய பேர் என்ன செஞ்சிருவோம்? முதல் லிஸ்ட்ல என்ன செஞ்சிருவோம்? வெளியே போயிடுவோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். உன் சூழல் அப்படியே இருக்கு, நீ சுகமாயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நீ தோத்து போய்கிட்டு இருக்கிற, நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன்னு சொல்றியே, நீ எந்த உலகத்துல இருந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி உங்க கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? கேட்பாங்க, சொல்லதான் செய்வாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதா? உட்காரக்கூடாதான். நமக்கு அந்த இடத்துல தான் உட்கார்றதுக்கு எப்படி இருக்குது? ஆசையா இருக்கும். அதை விட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. அந்த இரவும் பகலும் தியானிக்கிறதுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குது? இடைஞ்சலா இருக்கு.
இதெல்லாம் தாவீது ராஜா காலம். இப்போ கையடக்கமா இன்னொன்னு சாத்தா என்ன செஞ்சுட்டான், கொண்டு வந்துட்டான். எங்கேயும் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். ஒரு டேட்டா இருந்தா போதும், இருக்கிற இடத்துல எல்லாம் உள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். அது இங்க மட்டும் வரல, எங்கேயும் வருது, சிந்தனையிலையும் வருது. தாவீது ராஜா காலத்துல மொபைல் இல்லை, இல்லாட்டி ஒரு மொபைலே என்ன செஞ்சிருப்பாரு, யூடியூபையும் சேர்த்திருப்பாரு. யூடியூபை பார்க்காமலும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இரவும் பகலும் அவர் வார்த்தையை தியானிக்கிறது. தாவீது ராஜா யாரு? ஒரு நாட்டுக்கு ராஜா. அவர் என்ன செஞ்சாரா? இரவும் பகலும் தியானிச்சாரா. நம்ம நாட்டுக்கு இன்னும் ராஜாவா என்ன செய்யல, மாறல. நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் வழி எதுதான், அதுதான். அப்படி என்றால் நமக்கும் எதுதான், அதுதான். அதோட பெனிஃபிட், அதோட பலன் என்ன பாருங்க. 3வது வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி இரவும் பகலும் தியானிக்கும் போது அந்த நபர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம், அதாவது கிறிஸ்துவுக்குள் நடப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவுதான் வெயில் அடித்தாலும், மழை இல்லாமல் இருந்தாலும், அந்த வாய்க்கால்ல தண்ணி இல்லைன்னு சொன்னாலும், அது ஓரமா நிற்கிற மரம், அதோட வேர் ஆழமா இருக்கும். அதுல ஒரு பச்சை என்ன செய்யும் தெரியும். நீங்க அநேகர் பார்த்திருப்பீங்க. வாய்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம் வெயில் நேரத்துல அது என்ன செய்யாது, காஞ்சி போகாது. நீங்க இரவும் பகலும் அதை நீங்க தியானிக்கும் போது, அவர் வெளிப்பாட்டை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது, இயல்பாகவே உள்ள பரிபூர்ணம் உங்ககிட்ட என்ன செய்யும், வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த வாழ்வு வெளிப்படும். உலகத்துல ஒண்ணு இல்லாம போகலாம், உங்களுக்கு அது வந்துடும். உங்களுடையது எதுவும் குறைவுபடாது. ஏனென்றால் நம்முடைய மேய்ப்பர் யாரு? கர்த்தர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் ஒன்றிலும் குறைவுபட மாட்டேன். என் சுகத்துல குறைவுபட போறது இல்லை, என் சமாதானத்துல குறைவுபட போறது இல்லை, என் பிரச்சனையில நான் மேற்கொள்ளுகிறவளாய் இருப்பேன், மேற்கொள்ளுகிறவனாய் நான் இருப்பேன். ஏனென்றால் என் வேர் எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமா? வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. என்ன செஞ்சாலும் என்ன செய்யும்? வாய்க்கும். இதை நான் அநேக இடத்துல பார்த்துருக்கிறேன். ஒரு சாவி கொத்து கையில் இருக்கும். ஒரு இதை போடுறதுக்கு இது எந்த சாவின்னு தேட வேண்டாம். எடுக்கிற சாவியே எப்படி தான் இருக்கும்? திறக்கிற சாவியாக தான் இருக்கும். எவ்வளோ ஈஸி. இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் இருந்து ஒவ்வொரு சாவியாக என்ன செய்யணும்? போடணும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் அவரது வார்த்தையில தியானமா இருக்கும்போது, நான் சொன்னது ஒரு சின்ன விஷயம். நிறைய நேரம் நான் இதை பார்த்துருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு காரியத்துல நம்ம சொல்றதே தேவனுடைய ஆலோசனையாக இருக்கும். அதை மீறி இன்னொரு காரியத்துக்கு போகும்போது தடைய பார்த்துருக்கிறேன். நான் ஆவியானவர் அப்ப சொல்வார், நான் தான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேனே. நாம் அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கும்போது அவர் வழி நடத்துகிறதே அவரது பாதையில தான் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 4வது அதிகாரம் 17 முதல். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அடுத்த உதாரணம் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ரிப்போர்ட் எல்லாமே என்னதுதான்? இனிமே அவர் குழந்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் உலக ரிப்போர்ட். உண்மையும் அதுதான். இங்க ஆபிரகாம் செஞ்சது என்ன செஞ்சார் அப்படின்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக முதல்ல தன்னை ஆபிரகாம் என்று இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல என்ன செய்ய ஆரம்பிச்சாராம்? அழைக்க ஆரம்பிச்சாராம். விசுவாசத்தை என்ன செய்யறாரு? பேச ஆரம்பிச்சாரு. போன வாரம் பார்த்தோம் இல்லையா? முதல்ல சூழ்நிலை மாறணும்னா நம்ம வாயின் வார்த்தைகள் என்ன செய்யணும்? மாறணும். ரெண்டாவது என்ன செய்யறார் பாருங்க, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை சாந்தமாக ஏற்றுக்கொண்டார். அதை என்ன செய்யல? இது எப்படி ஆகும் ஆண்டவரே? எனக்கு 100 வயசு ஆக போகுது, சாராளுடைய கர்ப்பம் என்ன செஞ்சுட்டு செத்து போயிட்டு, இது எப்படி ஆகும் என்று அவர் என்ன செய்யல? கேட்கல. அதுக்கு சூழ்நிலை ஏதுவே இல்லாமல் இருக்கும் போதும் நம்பிக்கையோடு அதை என்ன செஞ்சுக்கிட்டாரா? ஏற்றுக்கொண்டாராம். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்படி என்றால் தேவனுடைய பிரசன்னத்துல தான், நம்பிக்கையே இல்லாத இடத்துல அதை நம்பிக்கையா சாந்தமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடம் நமக்கு என்ன செய்யும்? வரும். அங்க உணர்வுகள் மேற்கொள்ளாமல் இதை நான் ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு உணர்வே நமக்கு அங்கதான் என்ன செய்யும்? வரும். எப்போ? இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவரை தேடணும், எனக்கு அவரோட வழி வேணும், நான் இந்த வழியை நான் சூஸ் பண்ணணும், அவரோட வார்த்தைக்கு நான் போகணும், இதுல தான் வெளிச்சம் இருக்கு, இதுல தான் வழி இருக்கு, இதுல தான் விடுதலை இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாராம். நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாமல் இருக்கும்போது, அவருக்கு நம்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அவர் என்ன செய்யல. ஏதுவே இல்லாத சூழ்நிலை தான், நம்பிக்கையோடு அதை என்ன செஞ்சாரா? ஏற்றுக்கொண்டார். அந்த நம்பிக்கை அவரது பிரசன்ஸ்ல தான் இருக்குது, அவரோட பிரசன்னம். அதனாலதான் இங்க தேவன் அந்த திட்டத்தை தருகிறார். இரவும் பகலும் என் வார்த்தை என்ன செய்? தியானி. அந்த வார்த்தைக்குள்ள அவரது பிரசன்னம் இருக்கு. அந்த பிரசன்னம் உங்க சிந்தனையில இருக்கும்போது இயல்பாகவே அந்த ஜீவனை உங்களால தேர்ந்தெடுக்க முடியும். மரணத்தை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. அடுத்த வசனம், அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவராய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவர் என்ன செய்யலையா? எண்ணவில்லை. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, டு நாட் கன்சிடர். அதை தான் சிந்தனைக்கு என்ன செய்யல? கொண்டு போகல. ஒரு தேவ மனிதர், ஒரு மேன் ஆஃப் காட், ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வாரு. பறவைகள் நம்ம மேல பறக்கிறத நம்மளால என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஆனா அந்த பறவை நம்ம தலை மேல கூடு கட்டுறதை என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். இங்க ஆபிரகாமுக்கு அவருடைய பலவீனமான சரீரம் அவர் சிந்தனைக்கு வராமலா இருந்திருக்கும்? நிச்சயமா வரும். அவர் மனைவியை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுடைய பலவீனம் அவருக்கு என்ன செஞ்சிருக்கும்? சிந்தனைக்கு வரும். ஆனா சிந்தனைக்கு வந்த எண்ணத்தை அவர் தங்க விடவில்லை. அங்க இருக்கிறதுக்கு அவர் என்ன கொடுக்கல? அனுமதி கொடுக்கல. அதுக்கு மாறா அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அடுத்த வசனம் பாருங்க, 20வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல என்ன செஞ்சாரா? வல்லவரானார். நாம எப்படி கேட்கிறோம்? நம்ம விசுவாசம் பெறுகிறதுக்கு என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே எங்க விசுவாசத்தை என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்க. அப்போஸ்தலர்கள் மாதிரி, பேதுரு மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கேட்கிறோம். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி. எப்போ? பிரச்சனைக்கு
மத்தியில அவர் பிரச்சனையை என்ன செய்யல, மகிமைப்படுத்தல. நமக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன வித்தியாசம்? நாம என்ன செய்யறோம்? பிரச்சனைய மகிமைப்படுத்துறோம். அவர் என்ன செய்யறாரு? தேவனை மகிமைப்படுத்துறாரு. எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? ஆனா தேவன் அதே வல்லமையோடு தான் காத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமிடம் செயல்பட்ட தேவன், மோசேயிடம் செயல்பட்ட தேவன், யாக்கோபு கிட்ட செயல்பட்ட தேவன், தாவீது ராஜா கிட்ட செயல்பட்ட தேவன், அப்போஸ்தலர்கள் கிட்ட செயல்பட்ட தேவன், அதே தேவன் இன்றைக்கு நம்ம கூடயும் இருக்கிறார். நாம எதை மகிமைப்படுத்துறோம்? எதை என் சிந்தனைக்கு நான் கொடுக்குறோம்? எதை என் சிந்தனையில இரவும் பகலும் நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன்? நம்ம வெளியில ஒரு மாற்றத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு எப்ப சுகம் வரும், எப்ப எனக்கு விடுதலை வரும், எப்ப தேவன் என் சூழ்நிலையை மாற்றுவார்? ஆனா மாற்றம் முதல்ல எங்க நடக்குமா? சிந்தனையில. அவரது வார்த்தையை நீங்க சாந்தமா ஏற்றுக்கொள்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல் படி அதுதான். கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை குறித்த சத்தியம். அது உங்களுக்கு என்ன அடையாளத்தை கொடுத்திருக்கிறது? அது தேவனை பற்றி என்ன சொல்லுகிறது? அது உங்கள் சூழ்நிலைகளை பற்றி என்ன சொல்கிறது? உங்கள் வாழ்வை குறித்தது என்ன சொல்லுகிறது? அது சாத்தானை குறித்து என்ன சொல்லுகிறது? அவன் தோற்கடிக்கப்பட்டவன். அவனுக்கு உங்க வாழ்க்கையில அதிகாரம் இல்லை, உங்க குடும்பத்துல அதிகாரம் இல்லை, உங்க சரீரத்தின் மீது அதிகாரம் இல்லை. சிலுவையில் அவனது அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு. அவன் பாவத்தின் மூலமாகவும் மரணத்தின் மூலமாகவும் தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டிருந்தான். இரண்டையுமே சிலுவையில் அவர் ஜெயித்து விட்டார். அவனது ஒரே ஆயுதம் பொய் தான். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பொய் சொல்லுவது, உங்கள் அறியாமையை பயன்படுத்தி அதை நீங்க நம்ப வைக்கிறது தான் அவனோட வல்லமை. தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ளல, தேவன் உன் மேல அன்பா இல்லை, தேவன் உன்னை நிராகரித்து விட்டார், உனக்கு தகுதி இல்லை, இந்த சுகத்தை பார்க்க முடியாது, இந்த விடுதலையை பார்க்க முடியாது, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வைக்கிறது தான் அவனோட வல்லமை. பொய் சின்ன விஷயம், அவன் எப்படி வர்றான்? பொய். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக அந்த பொய்யை மேற்கொள்றதற்கு, அந்த பொய் வல்லமை இல்லாம போறதுக்கு முக்கியமான ஒரே ஆயுதம் தேவனோட வார்த்தை தான், சத்தியம்தான். அந்த சத்தியத்தை நீங்க இரவும் பகலும் சாந்தமா ஏற்றுக்கொண்டு தியானிக்க 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 உங்க சிந்தனைகளை மறுரூபமாக்குவதற்கு ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த பொய்க்கு உங்க மேல அதிகாரம் இல்லாம போயிரும். நீங்க அதை ஏற்றுக்கொண்டால்தான் உங்க மேல அதுக்கு அதிகாரம். அதை நீங்க நம்பினீர்கள் என்றால் தான் அது மேல உங்களுக்கு அதிகாரம். இன்னும் ஒரு வசனம் இருக்குது, 2 கொரிந்தியர் 10:3-4-5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அங்க யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது, தாவீது ராஜா சங்கீதத்துல சொன்னது, இதோட டிக்ஷனரி தான் இந்த வசனம். அங்க இரவும் பகலும் தியானிக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்லி பவுல் சொல்றாரு. போர்க்களம் நமக்கு வெளியே இல்லை, போர்க்களம் எங்க? நம்ம சிந்தனை தான். அவன் சொல்ற பொய், அந்த பொய்ய நம்ம தேவனுடைய வார்த்தையை சிந்தனைக்கு கொடுக்கும் போது, அதை தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும் போது, இரவும் பகலும் அந்த சத்தியத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அந்த பொய்யானது கிறிஸ்துவுக்கு கீழே சிறைப்படுத்தப்படுகிறது. அவன் சொல்ற பொய் யாருக்கு கீழே சிறைப்படுத்தப்படுதா? கிறிஸ்துவுக்கு கீழே. ஏனென்றால் அவர் வேற, அவர் வார்த்தை வேற கிடையாது. இந்த பொய்யை தகர்ப்பதற்கு, அந்த அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தான் அவரது வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். நீங்க வெளியே எந்த இடத்துல போரிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதற்கான போர்க்களம் வெளியே இல்லை, எங்க? சிந்தனை. அதை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கா? ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கா. அது அவருடைய வார்த்தை, சத்தியம், அவரது நாமம். இதை உங்க சிந்தனைக்கு கொடுக்க கொடுக்க அவன் சொல்ற பொய், நீ சுகமாக மாட்ட அப்படிங்கிற பொய், உனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற பொய், நீ தோற்று போயிட்ட அப்படின்னு சொல்ற பொய்,
எல்லாவற்றையும் நீ இழந்து விட்ட அப்படின்னு சொல்ற பொய், உன்னால வெளியே வர முடியாதுன்னு சொல்லுகின்ற பொய், தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லுகின்ற பொய், எல்லாமே அங்க கிறிஸ்துவுக்கு கீழே என்ன செய்யப்படுமா? கீழ்ப்படுத்தப்படும், சிறைப்படுத்தப்படும். தோற்று போன நாட்டோட வீரர்களும் தலைவர்களும் ஜெயிச்ச ராஜா கிட்ட நிராயுத பாணியா கொண்டு போகப்படுவாங்க. அவங்க கை கால்கள் எல்லாம் கெட்டி எந்த ஆயுதங்களும் இல்லாம தான் என்ன செய்யப்படுவாங்க? கொண்டு போகப்படுவாங்க. நம்ம சிந்தனையில் அவன் கொடுக்கிற பொய்யும் கிறிஸ்துவ கீழே இப்படிதான் சிறைப்படுத்தப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க இரவும் பகலும் தியானிக்கும் போதுதான் இந்த இடம் வரும், எப்பொழுதாவது இல்லை. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, எப்பொழுதும். என்கிட்ட அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வீட்டுக்குள்ள சும்மா இருக்கிறீங்க, இரவும் பகலும் என்ன செய்றீங்க? தியானிக்கிறீங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தோம் இல்லையா, யோசுவாவுக்கு வேலை இல்லையா? இருந்தது. நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், எதுக்கு நான் முதலிடம் கொடுக்க போறேன்? உங்களுக்கு தியானிக்கிறதற்கு நேரம் இல்லை, சரி. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். காலையில எழுந்து நீங்க கொஞ்ச நேரம் கவலைப்பட்ட நேரம் போக, இன்னைக்கு என் டே ஆரம்பிச்சுட்டு, என் நாள் ஆரம்பிச்சுட்டு, இனிமே நான் கவலைப்பட முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னு உங்க கவலையை தூக்கி வெளியிலையா வச்சுட்டு வேலை பார்க்குறீங்க? நான் சொல்றது புரியுதா? கவலையை தூக்கி வெளியில வச்சுட்டா வேலை பார்க்குறீங்க? ஒரு கவலை இல்லை, 2 கவலை இல்லை, 10 ட்ராக்ல 10 விதமான கவலை என்ன செய்யும்? ஓடும். அதை சுமந்து கொண்டே நம்மளால நம்ம வேலையை பார்க்க முடியுதா இல்லையா? முடியுது. அப்படி முடியும் என்றால் நம்முடைய வேலைகளுக்கு மத்தியில் தேவனது வார்த்தையை தியானித்து கொண்டே செய்ய முடியும். உங்க சிந்தனையில எதை யோசிக்கிறீங்களோ அதுக்கு பேரு தான் தியானம். நீங்க உட்கார்ந்து பைபிளை விரிச்சு வச்சு வாசிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க இரவும் பகலும் தியானிக்கும் போது சாத்தான் உங்க வாழ்க்கையில செயல் இழந்து போகிறான், வல்லமையை இழந்து போகிறான், அவன் சிறைப்பிடிக்கப்படுகிறான். உங்களுடைய போருக்கான வெற்றி தீர்மானிக்கப்படுறது வெளியே இல்லை, எங்க? சிந்தனையில, இரவும் பகலும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நோயா இருந்தாலும் வலி இதுதான், பிரச்சனையா இருந்தாலும் இதுதான், விடுதலை வேணும்னாலும் இதுதான், உங்க கையின் பிரயாசம் வாய்க்கப்படணும்னாலும் இதுதான். இரவும் பகலும் நீங்க தியானிக்கும் போது உங்க சிந்தனை கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளத்தை போல மறுரூபமாக்கப்படும். ஆவியானவரே செஞ்சிருவார், உங்களோட வேலை இல்லை. நான் எப்படி மாத்துறது? எனக்கு சுகமாயிட்டேங்கிற நம்பிக்கை வரலையே, நான் ஜெயிச்சுட்டேங்க நம்பிக்கை வரலையே, எனக்கு சமாதானம் வரலையே. இல்லை, அது இயல்பா வரக்கூடிய ஒன்று. நீங்க அந்த வார்த்தையை பிடிச்சு நீங்க உங்க சிந்தனையில இருத்தி வைத்தால் போதும். உங்களுடைய ஃபோக்கஸ் உங்க சூழ்நிலைகளை விட்டுட்டு கிறிஸ்துவை பார்த்தால் போதும். வசனம் சொல்லுது, நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிக்கிட்டே வருவோமா அவரை பார்க்க பார்க்க. 2 கொரிந்தியர் 3:18 சொல்லப்பட்டிருக்கு. திறந்த முகமாய் கண்ணாடியில பார்க்கிறது போல நம்ம அவரை பார்க்க பார்க்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி கொண்டே வருவோம். நம்முடைய ப்ராசஸ் இதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நீங்கள் சீயோனுக்கு ஆறுதல் செய்து விட்டீரப்பா. வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றி விட்டீர், அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றி இருக்கிறீர். புலம்பலுக்கும் கண்ணீருக்கும் அழுகைக்கும் பதிலாக துதியும் கீத சத்தமும் சந்தோஷமும் கேட்கும்படி நீர் செய்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் இந்த பரிபூரணத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு இளைப்பாறுதல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளைப்பாறுதலுக்குள் வழி நடத்தி செல்ல ஆவியானவரை எங்களுக்கு நீர் என்றென்றைக்குமாக தந்திருக்கிறீர். அவர் சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி, எங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி, எங்கள் சிந்தனைகளை மறுரூபமாக்கி இந்த இளைப்பாறுதலுக்குள் எங்களை அழைத்து செல்லுகிறார் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீர்.
எந்தெந்த இடங்கள்ல நாங்க மாற வேண்டுமோ எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி அப்பா. தாழ்மையாக அந்த இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். தாழ்மையாக அந்த இடத்துல கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உம்மை பற்றி பிடித்து கொள்ளுகிறோம். நாங்கள் பிரச்சனைகளை மகிமைப்படுத்துகிறவர்களாக இல்லை, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் தரிசிச்சு நடவாமல் விசுவாசிச்சு நடக்க எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்திருக்கிறீர் அப்பா. இரவும் பகலும் தியானிக்க இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்கள் சிந்தனையில் நீர் எங்களை எப்படி பார்க்கிறீரோ அதுபோல எங்களை பார்க்க சொல்லி கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவங்க கேள்விகளை அறிந்திருக்கிறீர். ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், அன்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள், பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் வெற்றி சிறந்திருக்கிறார்கள், உம்மோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சத்தியத்தை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கிறதற்காய் நன்றி. நன்றி செலுத்துகிறேன். அவங்க வாழ்க்கையில அவங்க சரீரத்துல என்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா பாவ சாப கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ சமாதானத்தை, தேவ ஆசீர்வாதத்தை அவங்க சரீரங்கள்ல அவங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால நான் கட்டவிழ்க்கிறேன். அவங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவங்க குறைவுகள் நிறைவானதற்காக நன்றி. கொடுக்கும் பிள்ளைகளாக, ஆசீர்வாதமான பிள்ளைகளாக அவங்க மாறியதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவங்க சார்பில் நீங்க செயல்படுகிறதற்காய் நன்றி, வழக்காடுகிறதற்காய் நன்றி, பரிந்து பேசுகிறதற்காக நன்றி, அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.